अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। नहमदु व नुसल्ली अला रसूलिल करीम अम्मा बाद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम इन हुवा इल्ला ज़िक्रुल आलमीन रब्बि इश्रह ली सदरी व यस्सिर लि अम्री वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, இஸ்லாம் என்பது ஒரு அறிவுபூர்வமான மார்க்கம், ஆதாரபூர்வமான மார்க்கம், எல்லா விஷயங்களும் தெளிவுபடுத்தி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம், கேட்கக்கூடிய கேள்விக்கு சரியான பதில் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். இதெல்லாம் அலசி ஆராய்ந்து பிறகுதான் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய பழைய பேர் சிவா, இப்போ என்னுடைய பேர் அப்துல்லா. இந்த இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு கருத்தும் ஆணித்தரமாக அறிவுபூர்வமாக தெளிவாக இருக்கின்றது. அது எப்படி தெளிவாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ நாம் இறைவன் அப்படின்னு சொன்னாவே அந்த இறைவனுக்கு உருவத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுது. அது எப்படி நீங்கள் சொல்லலாம் உருவத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு? நிறைய பேர் அப்படி தான் வணங்குறாங்க. அப்படின்னு வணங்குறது 1000 இருக்கலாம், வேண்டது ஒன்று தான். நம்ம எத்தனையோ சாமின்னு கும்பிட்டா கூட மேலே ஒருத்தர் இருக்காம்பா பார்த்துக்கிறான் போ அப்படின்றாங்க. இன்னப்பா கஷ்டம், என் தலையெழுத்தில் அவன் என்ன எழுதியிருக்கானோ அதுதான். இன்னப்பா பரவாயில்ல, ஏதோ அவன் புண்ணியத்தில். இன்னப்பா இந்த மாதிரி ஆயிடுச்சு, நமக்கு மீறின ஒரு சக்தி இருக்குப்பா மேலே. இப்போ இஸ்லாம் ஒன்றுன்னு தான் சொல்லுது, அதில் உறுதியாக இருக்குது. இதை தான் எல்லா மக்களும் யோகபித்த கருத்துப்படி சொல்கிறாங்க. மேலே ஒருத்தர் இருக்கிறான், அவன் பார்த்துக்கிறான், அவன் கண்காணிக்கிறான், அவன் கொடுக்குறான், அவன் நாட்டம் இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வேண்டது 1000 கணக்காக இருக்கலாம். ஆனால் உணர்வு, அதாவது அந்த உள்ளத்தில் ஒரு ஃபீலிங் வருது இல்லையா, அந்த ஃபீலிங் வரும்போது ஓர் இறைவனை நோக்கி தான் போகுது. ஆதி மனிதன் ஆதம் அவங்கள படைச்சான், உடலோட படைச்சான் இறைவன். உடலோட படைச்ச இறைவன் அவருக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததிகள் எல்லாரையும் படைச்சிட்டான். ஆலம் அர்வாஹ் என்ற ஒரு இடம். ஆலம் அர்வாஹ்னா ஆத்மாக்கள் ஒன்று கூடியிருக்கூடிய இடம். இந்த உலகத்தில் எவ்வளோ வந்து போயிருக்கோ, இன்னும் எவ்வளோ வர இருக்கோ, எல்லா ஆத்மாக்களும் இறைவன் தன் இடத்துல உருவாக்கிட்டான். அப்பவே உருவாக்கிட்டான். ஆதமை எப்போ படைச்சானோ அப்பவே உருவாக்கிட்டான். உருவாக்கிட்டு எல்லார்கிட்டையும் கேள்வி கேட்குறான். அலஸ்து பிரபிக்கும், நான் உங்களுடைய இறைவன் இல்லையா அப்படின்னு கேட்குறான். எல்லா மக்களும் யோகபித்த கருத்துப்படி காலு பலா, ஆமா நீ தான் என்னுடைய இறைவன் அப்படின்னு எல்லா மக்களும் சொல்றாங்க. ஆகவே தான் இந்த உலகத்துல மனிதன் அவன் எவ்வளோ தெய்வம்னு சொல்லி வணங்கினாலும் அவன் உள் மனசு பாதிக்கப்படும் போது ஆட்டோமேட்டிக் அவன் சொல்றான், மேல ஒருத்தர் இருக்கான்பா பார்த்துக்கிறான், எல்லாம் அவன் செயல், எல்லாம் அவன் கொடுப்பின அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இஸ்லாம் சொல்லுது. இறைவன் என்பவன் ஒருவன் தான், அவன் மேல இருக்கிறான். ஒருவன் என்பதற்கு ஆதாரபூர்வமாக அறிவுபூர்வமாக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் அது இஸ்லாம் தான். சரிதான், எல்லாம் கரெக்டு தான். இறைவன் சொல்றீங்க, அதுக்கு ஏதோ உருவம் இருந்தால் நல்லா தானே இருக்கும். உருவத்தை கொடுத்துட்டா நீங்க எல்லாம் உருவமே வழிபடுறது இல்லையே அப்படின்னு. இறைவனுக்கு உருவத்தை கொடுத்தோன்னு வச்சுங்களேன், அதுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டோம். நாம சொல்லும் போதே ஒரு வார்த்தை சொல்றோம், மேல ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அப்போ சொல்லும்போது ஏதாச்சும் உருவம் நம்முடைய கற்பனையில் வருதா? இல்லை. இறைவன் என்பவன் நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டவன். அவனுக்கு உருவத்தை கொடுக்கக்கூடாது. கொடுத்தா அந்த உருவத்தை நியூஸ் பேப்பர், துண்டு பிரசுரங்கள், கேரட் பேக்கில், அரிசி மூட்டையில், கல்யாண பத்திரிக்கையில், மளிகை சாமான் பொருட்களில், கேலண்டரில், பட்டாசில் எல்லா இடத்துலையும் கீழே போட்டு கண்ணி குறைவாக்கிடுவோம். நம்ம நாடு மட்டும் இல்லை, எல்லா நாட்டிலையும் இப்படி தான். எங்கெல்லாம் உருவம் கொடுக்குறானோ எங்கெல்லாம் உருவம் கொடுக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் இதுதான் நிலைமை. ஆகவே இறைவன் லா தல்ரிபுல்லாஹுல் அம்சால், அவனுக்கு உதாரணத்தை சொல்லாதீர்கள். லைஸ கமத்லி ஷைஉன், அவனை போன்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னு இறைவன் சொல்லி காமிக்கிறான். குர்ஆன்ல 112வது அத்தியாயம் அதுக்கு தெளிவா விடை கொடுக்கின்றது. குல் அல்லாஹு அஹத், இறைவன் ஒருவன் என்று சொல்லுங்கள். இறைவன் ஒன்று தான், அவன் தான் முதன்மையானவன், அவனுக்கு முன்னால் எதுவும் இல்லை. ஒருத்தர் என்கிட்ட இதே மாதிரி தான் பேசிட்டு இருக்கும்போது கேள்வி கேட்டார், பாய் இறைவனுக்கு முன்னால் ஒன்றும் இல்லையா பை, 0 தானே பையனா? இப்போ இறைவனுக்கு முன்னால் ஒன்றும் இல்லை, அவன் தான் முதன்மையானவன். ஒன்று நீங்கள் வச்சுக்கணும். நீங்கள் அப்படி ஒரு 0ன்னு போட்டிங்கன்னா கூட இங்கே ஆரம்பித்து எங்கே வந்து முடிக்கிறீங்க? எங்கே வந்து முடிக்கிறீங்க? அதே இடத்துல வந்து முடிக்கிறீங்க இல்லையா?
அதுக்கும் குர்ஆன்ல இறைவன் விடை கொடுக்குறான். ஹுவல் அவ்வலஹு வாஹிரு, அவன்தான் ஆரம்பமானவன், அவன்தான் முடிவானவன். உங்களுடைய கற்பனை அப்படி போனா கூட அதுக்கு கூட தெளிவு காண்கின்றது குர்ஆன். இறைவன் தெளிவுபடுத்துகிறான். ஆகவே அவனுக்கு முன்னால் எதுவும் இல்லை, அவன்தான் முதன்மையானவன். இப்போ இறைவன் 2 இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஒலவுக்கான ஃபீஹிமா ஆலியத்துன் இல்லல்லாஹ் லஃபஸதா, ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள் இருந்திருக்குன்னு சொன்னா ஒன்றோடு ஒன்று நான் பெரியவனா நீ பெரியவனான்னு சண்டை போட்டு சின்ன பெண்ணமாயி சீரழிஞ்சு போயிருக்கும். இப்போ சாமின்னு பக்தின்னு படம் எடுக்கிறாங்க, எல்லா நாட்டிலையும் எடுக்கிறாங்க, நம்ம நாட்டிலையும் எடுக்கிறாங்க. அந்த பக்தி படம் எடுக்கிறாங்களே, அதுல பாருங்க, சாமி ஒரு சாமி இன்னொரு சாமி சண்டை போட்டுக்கும். பார்க்குறோமா இல்லையா? நான் பெரியவனா நீ பெரியவனான்னு சண்டை போட்டுக்கும். நீ என்ன அப்படி இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தா மக்களுடைய கதி என்ன ஆகுறது? இந்த உலகம் என்ன ஆகுறது? ஆக இறைவன் அதான் குர்ஆன்ல தெளிவா சொல்றாரு, ஒலவுக்கான ஃபீஹிமா ஆலியத்துன் இல்லல்லாஹ லஃபஸதா, ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள் இருந்துன்னு சொன்னா எல்லாம் சண்டை போட்டு சின்ன பின்னமாயி சீரழிஞ்சு போயிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. 2வது பாயிண்ட் சொல்றாரு, அல்லாஹு சமத், அவனுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை. இறைவனுக்கு எதுக்கு தேவை? அவன் தான் நம்ம காப்பாற்றுறான். நாம அவனுக்கு 5, 10, 100, 200 தேங்காய் கற்பூரம் ஊதி பத்தி மெழுகு வத்தி கொடுக்கணும் அவசியம் இல்லை, சாம்பிராணி கொடுக்கணும் அவசியம் இல்லை. இதெல்லாம் மக்களால் உருவாக்கப்பட்டது. உதாரணத்துக்கு சாமிக்குன்னு காசு போய் போடுறோம். நம்ம முஸ்லீம் பாயிங் கூட இந்த மாதிரி தான் செய்கிறாங்க, தரகான அவளியான்னு உருவாக்கிக்கிறாங்க. அதுக்கும் இஸ்லாத்துக்கு சம்மந்தம் இல்லை. இதெல்லாம் அங்கேருந்து காப்பி அடிச்சுட்டு வந்து இங்கேயும் ஒன்று உருவாக்கிட்டுது. ஏன்னு போய் உண்டியில் காசு போடுறாங்க. சாயங்காலம் ஆன உடனே ஏன்பா என் காசெல்லாம் கொடுங்கப்பா அப்படின்னு வாங்கிட்டு போயிடுதா? இல்லை, மனுஷன் தான் வயிறை வழக்கிறதுக்கு வழி வகைகளை ஏற்படுத்திட்டான். இதுக்கும் இறைவனுக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை. அதே மாதிரி முஸ்லீம்கள் கூட என்ன பண்ணுறாங்க, இந்த உண்டியில் காசு வாங்குறாங்க தரகான்ற பேரில். சாயங்காலம் ஆன அவளியா எந்திரிச்சு வந்து, பாப்பா இன்னைக்கு என்னப்பா காசு வசூலாச்சு கூடுறாப்பான்னு வாங்கிட்டு போயிடுறாரா? இல்லை, இவன் மனுஷன் வயிறை வழக்கிறதுக்கு வழிவகைகளை ஏற்படுத்தினான். ஒரு 100 ரூபாய் கொடுன்னா கொடுக்க மாட்டான், சாமி கண்ணை குத்திடும். 100 ரூபாய் கொடுன்னா 1000 ரூபாய் கொடுத்துட்டு போயிடுவான். இப்போ மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய பலகீன அவனுக்கு சாதமாக பயன்படுத்தி மக்களிடம் பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தினான். இதுக்கும் இறைவனுக்கு எந்த ஒரு சம்பந்தம் இல்லை. இறைவன் தன்னை பற்றி சொல்லும்போது சொல்றான், வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, இந்த உலகத்துல ஊர்ந்து செல்லக்கூடிய உயிரினங்கள் இருக்கு இல்லையா, எல்லாத்துக்குமே இறைவன் உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கானாம். உணவு கொடுக்கப்படாத உயிரினங்கள் எதுவுமே இல்லை. மனுஷன் மட்டும்தாங்க நாளைக்குன்னு சேஃப்டி பண்றான். மனுஷன் மட்டும் தான் நாளைக்கு எடுத்து வைக்கிறான். ஏனைய உயிரினங்கள் எங்க நாளைக்குன்னு எடுத்து வைக்குது? வருஷம் கணக்காக இவன் எடுத்து வச்சுக்கிறான். ஏனைய உயிரினங்களை அப்படி எடுத்து வைக்கிறது இல்லையா? தனக்கு மட்டும் இல்லை, சந்ததிகளுக்கும் எடுத்து வைக்கிறான். ஏனைய உயிரினங்கள் அப்படி இல்லையா? காலையில பசியோடு எந்திரிக்குது, நைட்டு தூங்கும்போது வயிறு நிரம்பி தூங்குது. இறைவன் எல்லா ஜீவராசிகளுக்கும் தினந்தோறும் உணவு கொடுக்குறான். அப்படிப்பட்ட இறைவனுக்கு நாம் 5, 10, 100, 200, 1000, 500ன்னு கொடுக்க வேண்டியது இருக்கா? இல்லை. அல்லாஹு சமத், அவன் தேவைகள் அற்றவன். வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, இந்த உலகத்துள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் அவன் தான் டெய்லி உணவு கொடுக்குறான். காட்டுல கோடான கோடி உயிரினங்கள், கடல்ல கோடான கோடி உயிரினங்கள், ஆகாயத்துல கோடான கோடி உயிரினங்கள், நம்மை சுற்றி ஆடு மாடு கூலி கொக்கு பன்னி கழுத புழு பூச்சிகள் எல்லாத்துக்கும் இறைவன் டெய்லி உணவு கொடுத்துட்டு இருக்கான். அப்படிப்பட்ட இறைவனுக்கு நாம் எதையும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவன் தேவைகளுக்கு அப்பாற்பட்டவன். அல்லாஹு சமத், தேவைகளுக்கு அப்பாற்பட்டவன் சொல்றான். 3வது சொல்றான், லம் எலிது வலம் யூலது, அவனுக்கு தாய் தந்தை என்பது கிடையாது. தாய் தந்தை இருப்பாங்கன்னு சொன்னா கடவுளை விட தாய் தந்தை பெரியவங்களாயிடுவாங்க. கடவுளை விட தாய் தந்தை பெரியவங்களாயிடுவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், கடவுள் வந்து உலகெல்லாம் சுத்திட்டு வீட்டுக்கு வர்றாரு. அம்மா சொல்லுவாங்க, டே சாப்பிட்றா அப்படின்னு. இன்னும் அந்த மாதிரி சொல்ற, நான் உலகத்துக்கே கடவுள், டே நீ உலகத்துக்கு கடவுள்றா, எனக்கு புள்ள ஒழுங்கா உட்காந்து சாப்பிட்றா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிப்பட்டு வருமா? சரிப்படாது. அப்போ அம்மாவுக்கு அடி பணிந்து தான் போகணும். அம்மாவுக்கு முன்னால எதுவும் இல்லை. அப்போ கடவுளுக்கு அப்பா அம்மா இருக்காங்கன்னு சொன்னா கடவுள் பெரியவங்களா அப்பா அம்மா பெரியவங்களா ஆயிடுவாங்களா? அப்பா அம்மா பெரியவங்க ஆயிடுவாங்க. அப்போ இன்னைக்கு மனுஷன் எதெல்லாம் கடவுள்னு வணங்குறானோ அவங்களுக்கெல்லாம் அப்பா அம்மா இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு முன்னால யாரு அவங்களுக்கு முன்னால யாருன்னு கேட்டால் பதில் சொல்ல முடியுமா? முடியாது. இறைவன் ஒரே தெளிவாக சொல்லிட்டான், இறைவனுக்கு தாய் தந்தை என்பது கிடையாது. அடுத்து சொல்றான், இறைவனுக்கு மனைவி மக்கள் குழந்தை குட்டி பிரச்சனை என்பது கிடையாது. இறைவனுக்கு மனைவி தேவை அப்படின்னு சொன்னா தன்னிறைவு அடைவில்லை. நல்லா புரியுங்க. இறைவன் எப்படிப்பட்டவன்? அல்லாஹ் சம்மதன்றான்.
தேவைகள் அற்றவன் அப்படின்னு சொல்லலாம். அவனுக்கு எந்த ஒரு தேவை இல்லை. ஆனால் கடவுளுக்கு மனைவி இருக்கு அப்படின்னு சொன்னா கடவுள் தன்னிறைவு அடையல. யாருடைய தேவை இருக்கு? யாருடைய தேவை இருக்கு? மனைவியுடைய தேவை இருக்கு. அப்போ இறைவன் மனைவிட்ட போனாதான் அவனுக்கு ஒரு ஃபீலிங்கு, நான் ரிலாக்ஸ் ஆகும், ரொம்ப நிம்மதி கிடைக்கும். அப்போ நான் கடவுள் ஒரு பொண்ணு தேவை இருக்கு அவனுக்கு? தேவையில்லை இறைவனுக்கு. கடவுள் 24 மணி நேரம் மக்களுடைய கோரிக்கை கேட்டுகிட்டே இருக்கிறாரு, கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். சப்போஸ் உதாரணத்துக்கு கடவுளுக்கு மனைவி இருக்குன்னு அந்த மனைவி கிட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுங்களேன், யாராச்சும் ஒருத்தன் கடவுளைன்னு கேட்டால் கடவுள் சந்தோஷப்படுவாரா, கோவப்படுவாரா? எந்த நேரத்தில் என்ன கேட்குறான் பாரு அப்படின்னு டிஸ்டர்ப் ஆகிடுவார் அவர். இப்போ இதெல்லாம் உயிரினங்களுக்கு மனிதனுக்கு தேவையானது. இது இறைவனுக்கு அது தேவையில்லை. அவன் தான் ஆரம்பமானவன். அவனுக்கு நமக்குரிய தேவை போல அவனுக்கு தேவையில்லை. அவனுக்கு குழந்தை குட்டி இல்லை. ஏன் குழந்தை? எதுக்கு குழந்தை? சந்ததிகளை பெருக்கிறது தான் குழந்தை. இறைவனுக்கு அந்த மாதிரி சந்ததியெல்லாம் தேவையில்லை. நம்ம ஒரு குழந்தை எதுக்கு பெற்று எடுக்கிறோம்? வயசான பிறகு எனக்கு காப்பாற்றுவான், நான் செத்தா எடுத்து போடுவான், என் பேர் சொல்றதுக்கு ஒரு புள்ள தேவை சொல்றாங்களா இல்லையா? அப்போ நான் கடவுளை நான் வயசாயிடுவாரா? செத்தா எடுத்து போடுறதுக்கு ஒரு பிள்ளை தேவையா? அவன் புகழ் மறைஞ்சிடும், ஏன்னா அவன் பேர் சொல்றதுக்கு சந்ததிகள் தேவையா? இதெல்லாம் மனிதனுடைய பலயனம். உயிரினங்களுக்கு தேவையானது அது, இறைவனுக்கு அது தேவையில்லை. குல்லுமன் அலையஃபான் வயபகா வஜ்ஹு துல் ஜலாலி வல்லிக்ராம். இந்த அண்ட சராசரங்கள் எல்லாமே அழிந்து விடுமா ஒரு நாள்னா ஒரு நாள். இறைவனுடைய திருமுகம் மட்டும் எப்பொழுதுமே நிலைத்திருக்கும், அது என்றும் அழியாதது என்று இறைவன் சொல்லி காமிக்கிறான். அப்போ இறைவன் தான் ஆரம்பமானவன், அவன் தான் இறுதியானவன், அவனுக்கு முன் பின் எதுவும் இல்லை, அவனுக்கு நிகராக யாரும் இல்லை, தேவைகளுக்கு அப்பாற்பட்டவன். அவனுக்கு தாய் தந்தை என்பது கிடையாது, மனைவி மக்கள் குழந்தை குட்டி பிரச்சனை என்பது அவனுக்கு கிடையாது. இதெல்லாம் உயிரினங்களுக்கு தேவையானது. ஆகவே வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு சரி நிகர் எதுவுமே இல்லை. ஆகவே லா தல்ரிபுல்லாஹுல் அம்சால், அவனுக்கு உதாரணத்தை சொல்லாதீர்கள். அவன் இப்படி இருப்பான் அப்படி இருப்பான் அப்படி இருப்பான்னு உதாரணத்தை சொல்லாதீர்கள். ஏன்னா அந்த மாதிரி உதாரணத்தை உருவத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னால் கண்ணி குறைவை ஆக்கி கீழே போட்டுருவீங்க, அசிங்கப்படுத்திடுவீங்க. ஆகவே லா தல்ரிபுல்லாஹுல் அம்சால், அவனுக்கு உதாரணத்தை உருவத்தை கொடுக்காதீங்க. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில். இறைவன் சொல்றான், இந்த உலகம் அழிய போகுது இல்லையா, ஒரு நாள் அழிஞ்சிரும் இல்லையா. இப்போ அந்த அழியக்கூடிய அந்த நேரத்தில் இந்த வானம் எவ்வளோ பெருசாக இருக்குது, அந்த வானத்தில் சூரியன் எவ்வளோ பெருசாக இருக்குது, ஒரு ஃபுட்பால் மாதிரி தான் தெரியுது. ஆனால் பூமியோட பன்மடங்கு அது பெருசு இல்லையா. அப்போ அந்த சூரியனை இந்த வானத்தில் பார்க்கறதுக்கு ஒரு ஃபுட்பால் மாதிரி தான் தெரியுது. இந்த வானத்தை, இந்த உலகம் அழியும் போகும்போது இறைவன் என்ன செய்வான்னா, யௌம நத்விஸ்ஸமா கதையி சிஜிலில் குத்தும், எழுதி வைக்கப்பட்ட ஏட்டை சுருட்டுவது போல இந்த வானத்தை நான் சுருட்டிடுவேன் அப்படின்றான். இப்போ இந்த வானத்தையே தன் கைக்குள்ள சுருட்டிடுவான் அப்படின்னு சொன்னா, அப்போ இறைவன் எப்படிப்பட்டவன் வர்ணிக்க முடியுமா? வரவே முடியாது. அவன் கையே இந்த உலகம் எல்லாம் அடங்கிடுதுன்னு சொன்னா அவன் எப்படிப்பட்டவன், அது கற்பனை செய்ய முடியாது. ஆகவே இமாம் அகீதத் தஹாவி, ஒரு மார்க் அறிஞர் சொல்றாரு, சுவாலுன் மஅரூஃபுன் வ கைஃபியத்துன் மஜ்ஹூலுன், இறைவன் இருக்கிறான் என்பது எல்லாரும் யோகபத்த கருத்துப்படி சொல்லக்கூடிய வார்த்தை தான். எல்லாருக்கும் தெரியுது இறைவன் எப்படி இருக்கான், இறைவன் இருக்கிறான், மேலே இருக்கிறான்னு எல்லாமே சொல்றாங்க. ஆனா இப்படி இருக்கிறான் என்பது நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டு. இறைவனுக்கு நம்ம கற்பனை வடிவம் கொடுக்க முடியாது. சாதாரண ஒரு மனுஷனை, ஏன்பா உன்னைய மாதிரி அந்த ஆள் இருக்காருப்பா அப்படின்னு உனக்கு கோவம் வருதா இல்லையா? சாதாரண மனுஷனுக்கே இப்படி இருக்குன்னு போகும்போது இறைவன் எவ்வளோ கோவப்படுவான். நம்ம நாட்டு பிரதமர் இருக்கிறாரு, அதே மாதிரி இன்னொருத்தர் வயசானவர் தாடி வச்சிருக்கிறாரு, ஏன்பா அவரை எதுக்குப்பா பிடிக்கணும், அவரே மாதிரி இப்படி அடிச்ச மாதிரி இருக்காருப்பா, இவரை மேடல் ஏற்றுப்பா, இவருக்கு பிரதமர் இதெல்லாம் கௌரவப்படுத்துவோம் அப்படின்னு சொன்னா அந்த பிரதமர் சும்மா இருப்பாரா? கோவப்படுவார், சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பார், தண்டனை கொடுப்பார். சாதாரண மனுஷனுக்கே இவ்வளோ ரோஷம் கோபம் இருக்குன்னு சொன்னா, இந்த அண்ட சராசரங்கள் அனைத்தும் படைத்து பராமரிக்கூடிய நிர்வகிக்கக்கூடிய ஆற்றல் மிக்க அந்த இறைவனுக்கு நிகராக ஏதோ ஒரு மனிதனையோ, ஏதோ ஒரு உருவத்தையோ, ஏதோ ஒரு பொருளையோ, ஏதோ ஒரு தாது பொருளையோ, தாவர பொருளையோ ஆக்கி இது இறைவனுக்கு நிகராக ஆக்கும்போது அந்த இறைவன் எவ்வளோ சினம் கொள்வான், எவ்வளோ கோவப்படுவான், எவ்வளோ வெறுப்படைவான். ஆக இறைவன் லா தல்ரிபுல்லாஹுல் அம்சால், அவனுக்கு உதாரணத்தை சொல்லாதீர்கள், அவனை போன்று ஒன்றுமே இல்லை, அவனுக்கு சரி நிகர ஒன்றுமே இல்லை. அந்த இறைவனை நீங்கள் அப்படியே நம்பி வாழுங்கன்னு குர்ஆன் தெளிவாக ஆதாரப்பூர்வமாக அறிவுபூர்வமாக சொல்லி காண்பிக்கின்றான். ஆகவே அந்த இறைவன் நேரடியாக சொல்ல மாட்டான்,
நேரடி வந்து சொன்ன என்ன பாய் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். கடவுள் நேரடியாக வந்து சொன்னாருன்னு வச்சுக்கலாம், உனக்கு என்னப்பா கடவுள் நீ சொல்லிட்டு போயிடுவேன், மனுஷன் நான் படுற பாடு எனக்கு இல்லை தெரியும் அப்படின்னுவான். அதுக்கு கடவுள் என்ன சொல்கிறாரு, நான் வர்றது இருக்கட்டும், உன்னை போல மனுஷனை தூதரை அனுப்புகிறேன், அந்த மனுஷன் என்ன செய்கிறாரோ அதை நீ செஞ்சால் போதும். குரானில் அப்படியே தெளிவாக சொல்லி காமிக்கிறான் இறைவன். குல் நபி நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா ஆனா பஷர் மித்லுக்கும், நான் உங்களை போல மனுஷன்தான். தூதரை என்ன தூதரா நமக்கு வழிகாட்டு வந்தாங்களே இல்லையா, அவர்களுக்கு சொல்லும்படி இறைவன் கட்டளையிடுறான். இன்னமா ஆனா பஷர் மித்லுக்கும், உங்களை போல மனுஷன் தான் நான். நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்க, தூங்குறீங்க, கல்யாணம் பண்ணுறீங்க, குழந்தை குட்டி பெற்றுருக்கீங்க, அது போல தான் நானும். யூஹா இலையா, எனக்கு இறைவன் செய்தி கொடுக்குறான். அன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித், உங்களுடைய இறைவன் என்னுடைய இறைவன் ஒருவன் தான். ஆகவே எல்லோருக்கும் ஒரே சூரியன், எல்லோருக்கும் ஒரே சந்திரன், எல்லோருக்கும் ஒரே காற்று, எல்லாருக்கும் எல்லாம் பொதுவாக இருக்கும்போது இறைவன் மட்டும் எப்படி இருக்க முடியும்? ஆகவே நாம் எத்தனையோ இறைவன் சொன்னாலும் மேலே ஒருத்தர் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆகவே உங்களையும் என்னையும் படைத்த இறைவன் ஒருவன், அந்த செய்தி தான் எனக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது, அந்த செய்தி தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு இந்த உலகத்தில் எல்லா மொழியிலும் எல்லா இடத்திலும் எல்லா சமுதாயத்துக்கும் தூதர் வந்திருக்காங்க. அதில் கடைசியாக வந்தார் முஹம்மது நபி. அவருக்கு இட்ட கட்டளை செய்த போதனைகள் தான் இந்த குர்ஆன். இந்த குர்ஆன் என்பது முகமது நபிக்கு இறைவன் இட்ட கட்டளை செய்த போதனை, அந்த செய்திகள் தான் இது. இதில் முகமது நபி பற்றி மட்டும் இல்லை, முகமது நபிக்கு முன்னால் வந்த தூதருடைய வரலாறும் இதில் இறைவன் நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். எதுக்கு சொல்கிறான்னா, பாடமாக படிப்பினியாக சொல்லி காண்பிக்கின்றான். ஆகவே இதெல்லாம் படித்து நம்முடைய வாழ்க்கையிலே தெளிவு பெற்று ஒரே இறைவன் என்ற அந்த சிந்தனையை வளர்த்து கொள்வோமாக. நம்மகிட்ட இருக்கு, அதை தெளிவுபடுத்தக்கூடிய வேதம் இந்த குர்ஆன். ஆக தெளிவு பெறுங்கள். எதையோ படிக்கிறோம், நம்ம இதை படித்து தெளிவு பெறுறதுல எவ்வளோ இருக்கும். ஆகவே வல்ல இறைவன் நம் அனைவர்களுக்கும் ஒரு இறைவனை தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் செயல்பட்டு அந்த இறைவன் அனுப்பிய தூதருடைய வழிகாட்டின்படி நடந்து மறுமையின், அதாவது இந்த வாழ்க்கைக்கு பிற ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கையை அடைவதற்கான இறைவனுடைய அருளை பெறுவதற்கான முயற்சிகளை செய்வோமாக. வல்ல இறைவன் நம் அனைவர்களுக்கும் நல்ல இருப்பானாக.